தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சமூக ஆர்வலர். உத்தமபாளையம் பண்ணப்புரம் கிராமம் கட்டுப்பட்ட கோடாங்கிப்பட்டியில் புஷ்பம் வகையராவுக்கு சொந்தமான சர்வே எண் 63/9/2 உள்ள 3 ஏக்கர் 19 சென்ட் உள்ள இடம். இந்த தனிப்பட்ட நபர் உடைய இடத்திற்கு மார்க்காங்கோட்டை மற்றும் சின்னமனூர் இருக்கக்கூடிய இபி அதிகாரிகள் பெரிய போர்ஜரி வேலையை செய்துள்ளார்கள். இது என்னவென்றால், தனிப்பட்ட புஷ்பம் அவர்களுக்கு சொந்தமான சர்வே உள்ள இடத்திற்கு பத்திரமில்லாமல், பட்டா இல்லாமல், எந்தவித ஆவணம் இல்லாமல் மார்க்காங்கோட்டையில் வேலை செய்யக்கூடிய உயர் அதிகாரியிலிருந்து வயர்மேன் வரை கூட்டு சதியாக 20 வீடுகளுக்கு மின் இணைப்பு கொடுத்துள்ளார்கள். ஆனால் இது சம்பந்தமாக போடி கோர்ட்டில் கேஸ் நடந்து வருகிறது. ஆனால் இந்த கேஸில் சாட்சியாக சொல்லி உள்ளவர்கள் எந்தவித ஆவணமும் கொடுக்காமல் தான் நாங்கள் மின் இணைப்பு பெற்றுக்கொண்டு நாங்கள் குடியிருந்து வருகிறோம் என்று கோர்ட்டில் சொல்கிறார்கள். ஆனால் 20 இடத்துக்கு மின் இணைப்பு பெற்றுக்கொண்டு 46 வீடுகளுக்கு மின் இணைப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு மேல் அங்கு குடியிருக்கும் 46 வீடுகள் மொத்தம். இதுபோக மொத்தம் 80 சென்டில் வீடுகள் உள்ளது. பாக்கி உள்ள அனைத்து இடங்களிலும் விவசாயம் செய்து உள்ளார்கள். இதற்கு மின் வாரியத்தில் கரண்டை திருடி கொண்டு அதை வைத்து இவர்கள் பூத்தோட்டம் மற்றும் தென்னங்கண்டு மற்ற அனைத்து விவசாயிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பலமுறை நான் உத்தமபாளையம் சமூக ஆர்வலர் ஆகிய நான் இபி மார்க்காங்கோட்டையில் பலமுறை நேரில் போய் சொல்லி ஆதாரம் கொடுத்துள்ளேன். இதுவரை மின் இணைப்பை துண்டிக்கவில்லை. ஆகையால் இந்த சம்பந்தமாக தனிப்பட்ட ஒரு நபர்களுடைய சர்வேயில் உள்ள இடத்திற்கு தவறுதலாக கையூட்டு பெற்றுக்கொண்டு மின்சாரம் வழங்கக்கூடிய அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தேனி மாவட்ட கலெக்டர் அவர்களே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் சட்டவிரோதமாக கரண்ட் கொடுத்த அதிகாரிகளை விசாரணை செய்து சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்பதை இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். 1-2 கரண்டுகள் கொடுக்கவில்லை. 20 பேர் வீட்டுக்கு எந்த ஆவணம் இல்லாமல் கரண்டை கொடுத்துவிட்டு அவர்கள் மீண்டும் 28 வீட்டுக்கு அந்த சர்வீஸை தவறுதலாக பயன்படுத்தி லைட் எரிக்கிறார்கள். இதுக்கு மேலும் இந்த கரண்டை வைத்து அனைத்து நபர்களும் விவசாயம் செய்கிறார்கள். இது தமிழகத்திலே எங்குமே நடைபெறக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆகையால் தேனி மாவட்ட கலெக்டர் அவர்கள் உடனடியாக இந்த மின்வார அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் மாபெரும் பொதுமக்களை ஒன்று திரட்டி தேனி மாவட்டம் மின் இணைப்பு வாரியம் முன்பு மாபெரும் போராட்டம் நடத்தப்படும். இந்த சர்வேயில் உள்ள இடத்துக்கு கரண்டு தவறுதலாக கொடுக்கவில்லை.
எல்லாம் தெரிந்து கையூட்டு பெற்றுக்கொண்டுதான் கரண்ட் கொடுத்துள்ளார்கள். ஆனால் அவர்களிடம் நேராக போய் பேசியதற்கு கோர்ட்டில் போய் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி வந்தால்தான் கரண்டை கட் பண்ணுவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் 20 வீட்டுக்கு எந்த ஆவணம் இல்லாமல் திருட்டுத்தனமாக கரண்டை கொடுத்துள்ளார்கள். ஆனால் இப்போது அவர்கள் மேல் கொண்டு 28 வீட்டுக்கு கரண்டை எக்ஸாக எரித்து கொண்டு வருகிறார்கள். இதுக்கு மேலும் அங்கங்கே மோட்டார் வைத்து கரண்டை யூஸ் பண்ணி அதாவது விவசாயம் செய்து வருகிறார்கள். இது இபி உடைய அதிகாரிகள் நேரடியாக பார்த்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதம் 10/1/2024 நடவடிக்கை இல்லைவென்றால் இது மாபெரும் பிரச்சனையை கொண்டு வந்து அனைவர் மீதும் சட்டப்படி மதுரை ஹைகோர்ட்டில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு ஏகே அப்தாயர், சமூக ஆர்வலர், உத்தமபாளையம்.